என் போட்டோ அசிங்கமா போட்டு தமிழ் போட்டு வைக்கிறாங்க. இவனுங்க எல்லாம் போட்டோ விட்டு திங்கிறாங்களா சார்? திருச்சி சாதனாவோட வீடியோ என் போட்டோ போட்டு அசிங்கமான போட்டோ போட்டு 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 போடுறானே, இந்த குடும்பமா நல்லா இருக்குமா சார்? எனக்கு இந்த குரூப் அந்த மயிறு கான்செப்ட்லாம் எனக்கு தெரியாம தெரியாது. அதுல இருந்து நான் இருக்கவும் மாட்டேன். நான் அது என் பேரை யூஸ் பண்றவங்க மேல நான் கேஸ் கொடுப்பேன் சார். எனக்கு அவ்வளவு ஒரு சங்கடமா இருக்கு. நான் இப்ப என்ன என்ன சார் இதெல்லாம் டாபிக்? அவங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆடியோ இருக்கு, எவனோ எந்த ஆதாரத்தை போட்டு கிழிச்சு தொங்க விடுங்க சார். ஆதாரம் போட்டு சாவடிக்கிறேன். என்ன சார் ஆதாரம்? எவன்ட்ட சார் நான் பேசினேன்? நான் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து அவங்க பர்சனல் நோட்டி வெளியே கொண்டு வர்றது தப்பு தானே சார்? நானா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். நான் கொஞ்சம் நஞ்சமான கஷ்டப்பட்டேன். நானு அவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 6 தடவை 4 தடவைன்னு சொல்லிட்டு ஒருத்திய போட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன சார் பண்ணுவாவ? அந்த அம்மா போற போக்குல என் பேரை அடிச்சு விட்டு போகுது. கண்டிப்பா சொல்றேன், என் பாவங்களும் சுத்தம் அவங்கள அழிச்சு பேரு. நான் மாலை போட்டுருக்கேன். நானு யூடியூபர்ஸ் வீடியோ திருச்சி சாதனாவோட வீடியோ, ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ. இவங்களுக்கு இதான் வேலையா சார்? அவங்க சண்டைனா அவங்க சண்டையோட வச்சுக்கணும். என்னை வச்சு எதை எடுத்தாலும் பேசிட்டு என்ன சார் இது அசிங்கமா இல்லையா சார்? இவங்க பேட்டி குடுக்கறவங்களுக்கு அசிங்கமா இல்லையா கேக்குறேன். திவ்யாவோட போன வாங்கி பார்த்தப்போ அதுல நிறைய நீங்க பாத்தீங்களா வீட்டு ஆதாரத்தை? நீங்க பாத்தீங்களா? இல்ல மேடம், நாங்க பாக்கல. பட் அவங்க யாராவது வாங்கி பார்த்தாங்களா? ஆதாரம் வந்து செய்திக்காரங்க வாங்கி பார்த்தாங்களா சார்? யாரு ஒருத்தர் இப்ப என் மூஞ்சி என் பேரு சொன்னா தெரியும் 4 பேத்துக்கு. என் போட்டா அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் வியூவர்ஸ் போவோம் அப்படிங்கறதுக்காக போன போக்குல என் பேரையும் போட்டுட்டு நான் குடும்பத்துல இருக்கேன். எனக்கு குழந்தைங்க இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் விவசாயம் பாக்குறேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மீடியால நான் வந்துட்டு இருக்கேன். என்ன போட்டு வருஷத்துக்கு 4 தடவை அசிங்கப்படுத்திட்டு இருந்தா நான் பண்றதா நான் வாழ்றதா? இது சம்பந்தமா அவங்க யாராவது உங்ககிட்ட பேசினாங்களா? இந்த மாதிரி இது சம்பந்தமாலாம் பேச கிடையாது சார். ஏஐ வீடியோ வந்து எனக்கு ஒரு 6 months 7 months முன்னாடி ஒன்னு வைரலா போயிட்டு இருந்துச்சு சார். ஏஐ பண்ணி ஃப்ராட் பண்ணி என்னோட வீடியோ வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த சித்ராமா வந்து சொல்லி இருக்குது. அது ஆனா இதுல குறிப்பிடுறது வந்து இந்த மாதிரி திருச்சி சாதனா இன்னும் பல யூடியூபர் வந்து அந்த ஆபோச வீடியோ, அவங்க ரேட் பேசுற ஆடியோ வந்து 200க்கும் மேற்பட்ட ஆடியோக்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அவங்க இருக்குன்னா ஒவ்வொருத்தரோட ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் போட சொல்லுங்க சார். அவங்களாம் என்ன சார் ஒவ்வொரு குடும்பத்தையும் சிதைக்கிறேன்னு தெரியாதா சார்? இந்த அம்மாவுக்கு சிதைக்கிறேன்னு தெரியாதா சார்? என்ன சார் இது? அந்த திவ்யா வளத்தையும் அடக்கவே முடியாது. அது என்கிட்ட அலையுது போகுது. நீங்க பர்சனலா வச்சுக்கிறீங்க போறீங்க என்னமோ சொல்லுங்க. ஆனா என்ன சேர்த்து ஏன் சார் ஒரு மான மரியாதை இல்லையா? நான் கேக்குறேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இல்லையா கேக்குறேன். நான் வந்து எப்படியோ இருந்தாங்க ஒரு காலத்துல எல்லாம் திருந்த மாட்டாங்களா, வாழ மாட்டாங்களா? ஒரு டீசெண்டா இருக்கவங்கள வச்சு குடிச்சுக்கிட்டு சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தா என்ன சார் இது? அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னோட நேம் எல்லாம் போட்டு சேர்த்து விட்டு பேசிட்டு இருக்காங்க சார். ஐயோ, அவளுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அவள்கிட்ட எல்லாம் நான் பேசுனதே கிடையாது சார். அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுனதே கிடையாது இது வரைக்குமே. மத்தவங்க இப்ப திருச்சி சூர்யா கிட்ட அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுற பழக்கம் உண்டுங்களா? அவங்க கிட்ட சுத்தமா ஒரு கான்டாக்ட் கிடையாது. அவங்களோட நம்பர் என்கிட்ட கிடையாது. கண்டிப்பா சார் சம்பந்தமே இல்லாம என்னோட பேரை வந்து நாசம் பண்றதுக்கு மட்டுமே இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க சார். இப்பதான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ இந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொரு முறை உங்க பேர் வரும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் தாட்ல இருக்கேன் சார். நான் எனக்கு நினைச்சு பார்த்தா எங்க வீட்டுக்காரும் என்னோட குழந்தைங்க மட்டும் தான் டக்குன்னு வந்து நிக்குது. இந்த உலகத்துல நல்லா வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? இந்த நாதாரிக்கா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியால ஒரு நல்ல பேர் எடுத்து வரவே முடியாதா? ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டு இருக்கப்பதான் இந்த மாதிரி ஒரு இதை போட்டு நம்மளை ஸ்பாயில் பண்றது.